இங்கே தோனி கோலியை பிடிக்காதுன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் இந்த மனுஷனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் கூட பார்த்ததே இல்லை. அது யாருன்னா என்னோட கேன் வில்லியம்சன் மாமா தான். இன்ஃபேக்ட் அவர் பிறக்கும் போது 2 நாள் அம்மாவோட வயிற்றுலேருந்து 3ஆவது நைட்டு தான் பிறக்கிறாரு. ஸோ அவர் பிறக்கும் போதே அவரோட வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு என்னமோ தெரியல. அண்ட் 10 வயசுல ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆறாரு. அதில் 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு 150 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அப்போ அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, நான் ஒரு பேட்ஸ்மேன், நான் அடிச்சது பெருசு இல்லை, என் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பவுலர் நின்னால அவனுக்கு தான் நியாயமா இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே டீம் மேனா மாறாரு. 2019 வேர்ல்டு கப் ரூல்ஸ் படி என்னதான் இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இங்க யார் ரியல் வின்னர் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வில்லியம்சன் தவிர வேற எந்த கேப்டனா இருந்திருந்தாலும் கண்டிப்பா சண்டைக்கு போயிருப்பாங்க, பிரச்சனையா இருக்கும். கிரிக்கெட்டுக்கு எனக்கு ஒரு பிளாக் டேவா கூட இருந்திருக்கு. பட் ஹி டிசைடட் டு மூவ் ஆன் வித் ஸ்மைல். ஸோ அவரோட லைஃப்லேருந்து நான் எடுத்துக்கிற 2 விஷயம் என்னன்னா, ஒன்று, உங்கள்கிட்ட என்னதான் ஹார்ட் ஒர்க் இருக்குது, டேலண்ட் இருக்குது, என்னதான் கஷ்டப்பட்டாலும் சம்டைம்ஸ் நம்ம பக்கம் கொஞ்சம் லக் சாயணும் போல. ஸோ லக் இல்லைன்னா கொஞ்சம் சரியாக போகாது போல அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரை விட ஒரு அன்லக்கியான பீப்புள் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை.